அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் குழந்தைகளை தூண்டிவிட்டு விஜய் பிரச்சாரம் செய்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோரை நிர்பந்திக்க வேண்டும் என குழந்தைகளை தூண்டிவிட்ட விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. சுதந்திரமான விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனு மீது தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம். சட்டமன்ற தேர்தலில் குழந்தைகளை தூண்டிவிட்டு விஜய் பிரச்சாரம் செய்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோரை நிர்பந்திக்க வேண்டுமென குழந்தைகளை தூண்டிவிட்ட விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சுதந்திரமான விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனு மீது தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் குழந்தைகளை தூண்டிவிட்டு விஜய் பிரச்சாரம் செய்தது தொடர்பாக விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது. தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோரை நிர்பந்திக்க வேண்டுமென குழந்தைகளை தூண்டிவிட்ட விஜய்க்கு எதிராக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. சுதந்திரமான விசாரணை நடத்த உத்தரவிடக் கோரி தொடரப்பட்ட மனு மீது தேர்தல் ஆணையம் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை வழங்குவதற்காக எமது செய்தியாளர் ராம்ஜி இணைப்பில் இருக்கிறார். ராம்ஜி வணக்கம். குழந்தைகள் மூலம் விஜய் பிரச்சாரம் செய்தார் என்பது குறித்து நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. கடலூர் மாவட்டம் புவனகிரியை சேர்ந்த வழக்கறிஞர் வாசுகி தாக்கல் செய்த பொதுநல மனுவில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தேர்தல் நடைமுறையின் புனிதம் சமரசம் செய்யப்பட்டுள்ளது. பிரச்சாரத்தின் போது வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்தது, சிறுவர்களை சுரண்டியது என தாவேகா கட்சியினர் வாக்காளரிடம் செல்வாக்கை செலுத்தியுள்ளார் என குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் 21ஆம் தேதி சென்னை நந்தனம் OMCA மைதானத்தில் பிரச்சாரத்தில் ஈடுபட்ட தாவேகா தலைவர் விஜய் தாவேகாவுக்கு வாக்களிக்கும்படி பெற்றோருக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என குழந்தைகள் மீது உணர்வுபூர்வமாக செல்வாக்கை செலுத்தியுள்ளார் என்றும் இது பரவலாக பத்திரிகைகளும் சமூக ஊடகங்களும் வெளியாகியுள்ளது. குறிப்பாக மயிலாப்பூர், ஆலங்குளம், திருமங்கலம் உள்ளிட்ட தொகுதியில பணப்பட்டுவாடம் நடந்துள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளது. இங்கு இருந்த போதும் தேர்தல் ஆணையம் இது குறித்து எந்த நடவடிக்கையும் மேற்கொள்ளவில்லை என மனுவில் குற்றச்சாட்டு வைத்துள்ளார்கள். மேலும் வெற்றி பெற்ற வேட்பாளருக்கு எதிராக தகுதி நீக்கம் செய்ய நடவடிக்கை கோரவில்லை என தெரிவித்துள்ள மனுதாரர் தேர்தல் நடவடிக்கைகளில் குழந்தைகள் மீது செல்வாக்கு செலுத்தியது, பணம் பட்டுவாடா உள்ளிட்ட ஊழல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டது தொடர்பாக தாவேகா கட்சிகளுக்கு எதிராக விசாரணை நடத்தி உத்தரவிட வேண்டும் என்று அந்த மனுவிலே கோரப்பட்டது. இந்த மனுதாரர் சார்பாக வழக்கறிஞர் கனிமொழி மதிய ஆஜராகி தாவேகா பிரச்சாரத்தின் மீது அதிக அளவிலே குற்றச்சாட்டு வைத்து நீதிமன்றத்தில் வாதங்கள் வைத்தார்கள். இந்த வாதங்களை கேட்ட நீதிபதி BR சுவாமிநாதன் மற்றும் நீதிபதி லட்சுமி நாராயணன் அடங்கிய அமர்வு 29ஆம் தேதிக்குள் பதில் மனு தாக்கல் செய்ய தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். நன்றி ராம்ஜி, கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு.